பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து முதல் திருமொழி 6ஆம் பாசுரம் பார்க்கலாம். செப்பு இன மென்முலை தேவகி நங்கைக்கு சொப்பட தோன்றி தொற்பாடியோம் வைத்த துப்பமும் பாலும் தயிரும் விழுங்கிய அப்பன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியும் கண்ணன் யாரோட குழந்தைன்னு. அதனால என்ன சொல்கிறார், மென்மையான பொன் போன்ற இளமையான மார்பை உடைய தேவகி இருக்கா இல்லையா, என்ன அவனுக்கு அப்படியே பால் பொங்கி வருதான். அப்படிப்பட்ட தேவகி குட்டி கண்ணனுக்கு பால் கொடுக்க முடியலையேன்னு அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாளாம். அப்படிப்பட்ட தேவகி நங்கைக்கு அப்படிங்கிற, நங்கைன்னா பூர்ண குணங்களை உடையவள்னு அர்த்தம். பக்தி, ஞானம், பாசம் எல்லாம் நிறையா இருந்த குணங்கள் இருக்கிறனால அவன் நங்கை. நம்பின்னு சொல்கிற மாதிரி பெண்களுக்கு நங்கைன்னு சொல்லுவான். பரிபூர்ண குணங்கள் நிறைந்தவள்னு அர்த்தம். நல்லா தெளிவாக பிரகாசித்து காமிச்சானா கண்ணன். எப்படி? 4 கைகள், சங்கு சக்கரம் எல்லாம் தரிசில, திருமார்பில் மகாலட்சுமி வச்சுண்டு, எல்லாத்தையும் உந்தில பிரம்மா வச்சுண்டு, எல்லாத்தையும் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டினானாம், வெளிக்காட்டி வந்தானாம். அப்போ பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சான், ஐயோ சாட்சாத் நாராயணன் தெரியும்படி வந்திருக்கானேன்னு அப்படியே தேவகி பயந்து போயிட்டானாம். இப்படி சங்க சக்கரத்தோடு வந்து காமிச்சான் இல்லையா. அப்போ கம்சன் என்ன பண்ணான், ஏற்கனவே எப்போ நாராயணன் வருவான், எங்கே தேடின்னு இருக்கான், நீ இப்படி நாராயணனா வந்து காட்சி எடுத்தா உன்னை சும்மா விடமாட்டானேன்னு அப்படியே பயமுறுத்திட்டாலாம். அப்படி அப்போவே தேவகிக்கு சங்கு சக்கரத்தோட காட்சி அளித்து பயமுறுத்தினான் அப்படிங்கிற பெரியாழ்வார் யசோதை. அப்படிப்பட்ட கண்ணன் என்ன பண்ணான், நேராக கோகுலம் வந்துட்டான். இங்கே வந்து வளர்ப்பு தாயான யசோதையை பயமுறுத்தினானா. எப்படி அப்படின்னாக்க, ஆயர்பாடியில் நாங்களாம் அப்படியே கஷ்டப்பட்டு எடுத்து வச்ச நெய் இருக்கிற அதெல்லாம் சாப்பிட்ருவானாம். பால், தயிர் எல்லாத்தையும் மொத்தமாக விழுங்கி விட்டாங்கிற, அதெல்லாம் திரவம் தானே, அதை குடித்தான்னு சொல்ல மாட்டாராம், அப்படியே விழுங்கிடுவானாம். பெரிய யசோதைக்கு என்ன பயம், அச்சோ இப்படி சாப்பிட்டா வயத்துக்கு கெடுதல் வருமோ அந்த பயம்தான், சாப்பிட்டுட்டானேங்கிற இல்லை அந்த பயம் அவனுக்கு, பெரியாழ்வார் யசோதைக்கு. அதனால் என்ன சொல்கிறார், அப்பா அப்படிங்கிற, அப்பனே அப்படின்னா என்ன, பெரிய உபகாரம் செய்யக்கூடியவனே அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்படிப்பட்டவன் என்ன பண்ண, யசோதையை மட்டுமா பயமுறுத்தின, நண்பர்களை எல்லாம் பயமுறுத்திட்டியே. எப்படி? கையில் சங்கு சக்கரத்தை காமிச்சு அவள்லாம் பயந்தே போயிட்டாளாம். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படிங்கிறார். அம்மா பயமாக இருக்கே அப்படின்னு குழந்தைகள்லாம் பயந்ததான். அப்படி அப்பூச்சி காட்டி விளையாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான் கண்ணன் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதையோட அனுபவம்.